சற்று நேரம் தியானிக்கும்படியாக உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். குடும்பத்திலே மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சமுதாயத்திலே மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்கிற எல்லா நல்ல பிரயாசங்களிலேயும் மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். ஆனால் கர்த்தரால் மேன்மை அடைவதற்கு முக்கியமாக காணப்படுகிற விஷயம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே, தேவனுடைய வசனங்களை கைக்கொள்வதே முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் கர்த்தரால் மேன்மை அடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய நற்பண்புகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். முதலாவது நற்பண்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் சுபாவமாகிய தாழ்மை என்கிற குணம் நற்பண்பாக கர்த்தரால் மேன்மை அடைகிறவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். வேதவசனம் சொல்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது நற்பண்பாக நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால் நன்மை செய்வதனால் மேன்மை உண்டு என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களாக தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கற்று வருகிறோம். கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று. அப்படியானால் கர்த்தருடைய பார்வையிலே காயின் சரியான பலியின் மீது விசுவாசம் வைக்கிறவராக காணப்பட வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்த்தவராய் இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் கர்த்தருடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களாக மேன்மை அடைகிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் நாம் தேவன் எதிர்பார்க்கிற மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவ ஜனங்களாகிய நாம் செலுத்த வேண்டிய 3 ஆவிக்குரிய பலிகள் என்ன என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே தியானித்தோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை, பணிந்த ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் தமக்கு பிரியமான ஆவிக்குரிய பலியாக ஏற்றுக்கொண்டு அவைகளை அங்கீகரிக்கிறார். மூன்றாவதாக கடந்த வாரத்திலே தியானித்தோம். தேவ ஜனங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். கர்த்தர்
அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலியை எல்லாவற்றிற்கும் மேலாக தம்மை நேசிக்கிறவர்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக காண்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும்படியாக எப்படிப்பட்ட மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்த 4வது அனுபவத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படித்து பாருங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வாசிக்க கேட்போம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை தாம் அங்கீகரிக்கும்படியாக, தாம் மேன்மையான பலியாக நினைத்தருளும்படியாக எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து வாசிக்க கேட்டோம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ என்று கூறுகிற தீர்க்கதரிசி அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை தேவ ஜனங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து சுட்டி காட்டுவதை நாம் படிக்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று தீர்க்கதரிசி மூலமாக உரைப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற தேவ ஜனங்களாகிய நாம் தேவனுக்கு மேன்மையான பலியாக எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும் என்றால், நியாயம் செய்கிறவர்களாக, இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக, மனத்தாழ்மையாக நடக்கிறவர்களாக இருப்பதை தான் ஆவிக்குரிய பலிகளாக தேவன் தம்முடைய ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் அதிகமாக நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே கர்த்தர் ரட்சிப்பின் வழியை குறித்து அதிகமாக பேசாமல் மெய்யான ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய முடிவை குறித்து குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பிற்கு வழியாக காணப்படுகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குரைத்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினபடியினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி ரட்சிப்படையும்படியான வழி என்ன என்பதை அதிகமாக பேசாமல் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கக்கூடிய நற்பண்புகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து பேசுகிறார்.
ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய முடிவை குறித்து எழுதியிருக்கிறார். தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிற நீங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்யக்கூடிய நற்குணம் உண்டாயிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே இரக்கத்தை சிநேகிக்கக்கூடிய நற்குணம் உண்டாயிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே மனத்தாழ்மையாய் நடக்கக்கூடிய நற்பண்பு உண்டாயிருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்தோம், சரியான பலியின் மீது விசுவாசத்தை வைத்தோம். எங்களுடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படுகிறது. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பலிகளால் நிறைந்திருக்கிறது. தேவன் எங்களுடைய ஆவிக்குரிய பலிகளை மேன்மையாக நினைத்தருளுகிறார் என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்யக்கூடிய நற்குணம் காணப்படுகிறதா? இரக்கத்தை சிநேகிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்களா? மனத்தாழ்மையாய் நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட நற்பண்புகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் நீங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட பாக்கியத்து நிமித்தமாக அடையக்கூடிய நற்பண்புகளையும் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 அனுபவங்களையும் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் பாக்கியமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உள்ள வசனங்களிலே 3 நற்பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை சிநேகிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மையாக நடப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மையுள்ள குணத்தை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நியாயம் செய்வதை குறித்தும் இரக்கத்தை சிநேகிப்பதை குறித்தும் சற்று நாம் வேத வசனங்களை கொண்டு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, நியாயம் செய்வது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயம் செய்வதை குறித்து ஒரு வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் தேவனோடு சரியாக காணப்பட்டால் மற்றவர்களையும் சரியாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதைதான் இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தேவனோடு சரியாக காணப்படுவீர்களானால் மற்றவர்களை சரியாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை சரியாக காணப்படுகிறதா? அப்படி சரியாக காணப்படுமேயானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திலே காணப்படுகிற அனைத்து தன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், நியாயம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் நீங்கள் விசாரித்து
அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் உத்தம விதவைகளை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உத்தம விதவைகளை நீங்கள் தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் காண்கிறீர்களா? அவர்களுக்கு தேவையான நியாயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் உத்தம விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனோடு உங்கள் வாழ்க்கை சரியானதாக காணப்படும் போதுதான் உத்தம விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை செய்யக்கூடியவர்களாக காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலே யோசியா என்கிற மனிதனை குறித்து படிக்கிறோம். யோசியா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கக்கூடிய மனிதனாக காணப்பட்டார். யோசியா கர்த்தருக்கு பயந்து அநேக நன்மைகளை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அந்த யோசியா என்கிற மனிதரை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நியாயம் செய்கிறவராக அவர் காணப்பட்டார். அது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் யோசியா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவராக காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் படிக்கும் போது, நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். 16ஆம் வசனம். அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் யோசியா என்கிற மனிதனை குறித்து படிக்கிறோம். நியாயமும் நீதியும் செய்யக்கூடிய மனிதராக காணப்பட்டார். ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவிக்க கூடியவராக காணப்பட்டார். பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காதவராக, அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். இப்படியாக நியாயம் செய்யக்கூடியவராக யோசியா என்கிற மனிதனுடைய வாழ்க்கை காணப்பட்டபடியால் அவர் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு சரியானதாக காணப்படுமேயானால் நீங்களும் கூட மற்றவர்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு சரியானதாக காணப்படுமேயானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீதியும் நியாயமும் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய மேன்மையான பலிகளாக காணப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். உங்களுடைய ஜீவியமானது கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஒரு நற்பண்புதான் நியாயம் செய்தல். அப்படிப்பட்ட நியாயம் செய்யக்கூடிய நற்பண்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அப்படி நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த
திக்கற்ற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த உத்தம விதவைகள், அவர்களுக்கு தேவையான நியாயத்தை, நன்மைகளை நீங்கள் செய்யாமல் போயிருந்திருப்பீர்களானால், இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை உம்மோடு சரியானதாக காணப்படுவதாக இல்லை, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே மனம் திரும்புவீர்களானால், கர்த்தர் நிச்சயமாகவே மனம் திரும்புகிற ஒவ்வொருவருடைய ஜீவியத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர்களுடைய ஜீவியத்தை தம்மோடு சரியாக காணப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராய் இருப்பார். பின்பு நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் முற்காலங்களிலே அநியாயம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் வண்ணமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உத்தம விதவைகளுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசியா என்கிற மனிதன் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவராக காணப்பட்டாரோ, அப்படியே நீங்களும் கூட நியாயம் செய்கிறவர்களாக காணப்பட்டபடியினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ ஆசீர்வாதங்களோடு காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை காணும்போது நீதியும் நியாயமும் செய்தவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவித்தவர்களாக காணப்படுவீர்கள். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன? சரியானதை செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, சரியானதை செய்ய பலி செலுத்த வேண்டுமா? ஒரு கேள்வி எழும்புகிறது. சரியானதை செய்ய நீங்கள் பலி செலுத்துவது அவசியமற்றது. ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியமானது. அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கை சரியானதாக வைத்து கொண்டு நீங்கள் நீதியும் நியாயமும் செய்து ஜீவித்தால் போதுமானது. பலிகளை பார்க்கிலும் அதை தான் கர்த்தர் பிரியமானதாக உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். சரியானதை செய்ய பலியிடுவது அவசியமற்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் பலனாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய நற்பண்பு என்ன என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் சுட்டி காட்டும் போது, உங்களுடைய ஜீவியத்திலே நீதி நியாயம் செய்யக்கூடிய நற்பண்பு உண்டாயிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, அப்படி நன்மை செய்யக்கூடிய நற்பண்பை உங்களுடைய வாழ்க்கையிலே அடையும்படியாக தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலே ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலே படிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அறிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? அதை நாம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலே படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி அறிந்திருந்தார் என்பதை குறித்து இங்கே படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து நாம் வாழக்கூடிய இந்நாள் வரைக்கும் தேவனுடைய தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீதியும் நியாயமும் செய்யக்கூடிய நற்பண்பு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் தேவனால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாயிருக்கிறார்கள்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து நாம் வாழக்கூடிய இந்த நாள் வரைக்கும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து நினைத்திருந்த எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்வான் என்று கர்த்தர் நினைத்தருளினாராம், கர்த்தர் எண்ணினாராம். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆபிரகாம் போதிப்பார் என்று கர்த்தர் எண்ணினாராம். அவர் எப்படி போதிப்பாராம் பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளே, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்திருந்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏன் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படுகிறது? காரணம் என்ன? அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட தேவனுடைய சிந்தனை தான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வாதமாக காணப்படுவதற்கு காரணமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக காணப்படுகிறோம். நாம் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்த போதனையை நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எடுத்துரைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட சிலருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்களை உங்களிடமாய் வரவழைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், பிள்ளைகளே, நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாயிருங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று நீங்கள் போதிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து கடந்து வரக்கூடியதாய் இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தலைமுறை தலைமுறையாக நிறைவேறக்கூடியதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மெய்யாகவே நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யக்கூடியவர்களாக கர்த்தருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். அப்படி காணப்படுவீர்களானால் நீங்கள் தான் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே சரியானதை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை தான் தேவனோடு சரியானதாக காணப்படுகிறது என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றோராகிய நீங்கள் உண்டாக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்களிடத்தில் வரவழைத்து, உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களையெல்லாம் உங்களிடத்தில் வரவழைத்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது என்று சுட்டி காட்டி நீங்கள் போதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை தேடும்படியாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து காணப்படும்படியாக முக்கியமாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் இதுதான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நீங்கள் உபாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் படிக்கலாம். வாசித்து பாருங்கள். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் கூட படியுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும்,
எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உட்காரும் போதும், நீங்கள் வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது என்ன? பிள்ளைகளே, நீதி நியாயங்களை செய்வீர்களாக, கர்த்தருடைய வழியை காத்து நடப்பீர்களாக என்று போதிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறவர்களாக, நீதி நியாயங்களை செய்கிறவர்களாக தேவனுடைய பார்வையிலே காணப்படுவார்களேயானால், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தருக்கு நேராக சரியாக வாழ போதித்தவர்களாக காணப்படுவீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய நற்பண்பாகிய நியாயம் செய்யக்கூடிய நற்பண்பு உண்டாயிருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வாக்குத்தத்தங்கள் உங்கள் குடும்பங்களிலே நிறைவேறக்கூடியதாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாக, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் யோசுவாவும் கூட தன்னுடைய இறுதி நாட்களிலே சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவினுடைய இறுதி நாட்களிலே யோசுவா உரைத்த வார்த்தைகளும் அதுதான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை நாங்கள் சேவிப்போம்? தெய்வ ஜனமே, நீங்கள் கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக காணப்படுவீர்களானால், ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படுவீர்களானால், ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய நற்பண்பாகிய நியாயம் செய்யக்கூடிய நற்பண்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். தேவனோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வைத்து கொண்டாலே நீங்கள் நீதி செய்யக்கூடியவர்களாக, நியாயம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்படியானால் போதனை மிகவும் அவசியமானது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே போதனை இல்லாதபடியினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையானது தாறுமாறானதாக காணப்படுகிறது. நீதி செய்வதென்றால் என்ன என்று தெரியவில்லை, நியாயம் செய்வது என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ்வதுதான் தேவனோடு சரியாக தங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வது என்பதை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற வாழ்க்கைதான் தேவனோடு சரியாக தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கிற வாழ்க்கை என்பதை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தரோடு தங்களுடைய வாழ்க்கை சரியானதாக வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதின் மூலமாக காணப்படுவதனால் அவர்களுடைய ஜீவியமானது எப்பொழுதும் நீதி செய்யக்கூடியதாகவும் நியாயம் செய்யக்கூடியதாகவும் காணப்படும் என்பதை அநேகர் அறியாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே காணப்படுகிற தேவ ஜனங்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராய்ந்து பார்த்து உங்கள் குடும்பத்திலே சரியான கிறிஸ்துவின் போதனை உண்டாயிருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து அறிவீர்களாக. அப்படி இல்லாமல் போகுமேயானால் நீங்கள் அதற்காக கொஞ்சம் சமயத்தை செலவிட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு போதனை செய்யும்படியாக நீங்கள் கொஞ்சம் சமயத்தை செலவிட வேண்டும். இன்றைக்கு உன்னோடு நான் ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்களிடமாக நீங்கள் கூடி வர செய்து, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருந்ததோ, யோசியா என்கிற மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி நலமானதாக கண்டு ஆசீர்வதித்தாரோ, அப்படியே
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீதியும் நியாயம் செய்கிறவர்களாக காணப்படும்படியாக, கர்த்தரோடு உங்களுடைய வாழ்க்கையை சரியானதாக வைத்துக் கொள்ளும்படியாக, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீங்கள் குடும்பமாக தீர்மானம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்களும் விசுவாச அறிக்கை செய்வீர்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. உங்கள் வாழ்க்கை பாதையிலே நீங்கள் சந்திக்கிற திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கலாம், உத்தம விதவைகளாய் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தவர்களாகவே காணப்படுவீர்கள், நன்மை செய்தவர்களாகவே காணப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை காணும் போது நன்மையாக காண்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான ஆவிக்குரிய பலிகள் உண்டாயிருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே துஷ்டரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய நற்பண்பு தான் நீதி நியாயம் செய்கிற நற்பண்பு என்பதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் வேதத்திலே துஷ்டரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நீதிமான்களை குறித்து பேசினால் மிகவும் சந்தோஷமாய் இருக்கும். ஆனால் துன்மார்க்கரை குறித்து பேசினால் முகமெல்லாம் வாடி போய்விடும். ஆனால் மறுபக்கத்தையும் நீங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போதுதான் அந்த துஷ்டருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய சுபாவங்கள் அறிந்தோ அறியாமலோ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். பாருங்கள், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் துஷ்டர் நியாயத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள்? காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் நியாயம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் சகல நீதி நியாயங்களையும் வேத வசனங்கள் மூலமாக தேவனுடைய கற்பனைகள் மூலமாக அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் வேத வசனங்களை அறியாமல் வாழக்கூடாது. சத்தியங்களை அறியாமல் நீங்கள் ஜீவிக்க கூடாது. எதையோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீதி நியாயங்கள் இல்லாமல் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய மனதோடு சரியாக வைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு வேத வசனங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல தவறான சித்தாந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியினால்தான் அவர்களுடைய வாழ்க்கை தேவனோடு சரியில்லாமல் போய்விட்டது. அவர்களுடைய வாழ்க்கை துஷ்டர் என்று சொல்லப்படும்படியாக நியாயங்களை அறியாமல் போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல நினைவு நம்பிக்கை உண்டாயிருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் காணும் போது சரியான ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு உண்டாயிருக்குமா? சரியான நல்ல எண்ணம் உங்களை குறித்து கர்த்தருக்கு உண்டாயிருக்குமா? என் மகன் என் மகள் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கூடி வரவழைத்து நீதியும் நியாயத்தையும் செய்யுங்கள் என்று போதிப்பான் என்று உங்களை குறித்து கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாயிருக்குமா? கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று போதனை செய்யக்கூடிய மகனாக மகளாக காணப்படுகிறார்கள் என்று உங்களை குறித்து கர்த்தருக்கு சரியான எண்ணம் உண்டாயிருக்குமா? ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை தேவனுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சரியான ஐக்கியம் இல்லாத வண்ணம் உங்கள் வாழ்க்கை வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் போயிருந்திருக்குமே, ஆனால் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள்.
சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பாருங்கள், அங்கே துஷ்டர் என்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் அதே வார்த்தையை, அதே குணமுள்ள மனிதர்களை வேறு டேர்ம் வார்த்தைகளை பயன்படுத்தி குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மிருக குணமுள்ள மனிதர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூடர்கள் அல்ல. அவர்கள் நீதி நியாயங்களை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களால் சொல்ல முடியுமா, எங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வாக்கியங்களே அருமையானதாக காணப்படுகிறது. நாங்கள் ரட்சிக்கப்படுவதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பண்பாகிய நியாயம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்வதற்கேதுவாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், உங்கள் குடும்பத்தாருடைய ஜீவியத்தையும் தேவனுக்கு நேராக சரி செய்து கொள்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, காலாகாலங்களாக நீங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் தேவன் எதிர்பார்த்த பரிபூர்ண சுபாவமும் திவ்ய குணாதிசயங்களும் உண்டாயிருக்கவில்லை. தேவன் எதிர்பார்ப்புகளுக்கு ஏதுவான சுபாவங்களிலே குறை உள்ளவர்களாக தான் காலாகாலங்களாக தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுடைய ஜீவியமும் காணப்பட்டது. ஆனால் தேவன் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடவில்லை. முழுமையாக சரி செய்கிறேன் என்று சொல்லி தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடவில்லை. அவர்களை அழிப்பதுதான் சரியான நியாய தீர்ப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. தேவன் என்ன செய்தார் என்றால், சரி செய்யும்படியாக சில சிட்சைகளை கொடுத்தார். அவர்களை சரி செய்யக்கூடியவராக காணப்பட்டார். நீங்கள் யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் படிக்கும் போதும், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கும் போதும் இதை கற்றுக்கொள்ளலாம். தேவ ஜனங்கள் தம்மோடு சரியானவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் சரி செய்யும்படியாக நீதி செய்திருந்திருக்க வேண்டுமானால் முற்றிலுமாக அழித்து போட்டிருந்திருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாக காணப்படவில்லை. தேவன் சரி செய்வதாக நினைத்து சிட்சித்திருந்திருக்க வேண்டுமானால் முற்றிலுமாக அழித்து போட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. கர்த்தர் சரி செய்யும்படியாக சில சிட்சைகளை கொடுத்தார். சிட்சைகளை கொடுத்து என்ன செய்தார் என்றால், நீதி செய்யக்கூடியவராக காணப்பட்டார். வாசித்து பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படியுங்கள். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட அந்த வசனத்தை படிப்பீர்கள் என்றால், சரி செய்ய வேண்டுமானால் சில சிட்சைகள் அவசியமானதுதான். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அழித்து போடாதேயும். சிட்சைகள் அவசியம்தான், ஆனால் அழித்து போடாதேயும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவ ஜனங்களாக காணப்பட்டாலும் கூட, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாக காணப்பட்டாலும் கூட, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற நீதியும் நியாயமும் இல்லாமல் போகுமேயானால் கர்த்தரோடு அவர்களுடைய வாழ்க்கை சரியானதாக காணப்படும்படியாக சிட்சைகள் அனுமதிக்கப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? மட்டாய் தண்டிக்கிறார். ஆனால் அவர்களை அழித்து போடுவது கிடையாது. காரணம், கர்த்தர் சமயத்தை கொடுக்கிறார், நாட்களை கொடுக்கிறார் மனம் திரும்பும்படியாக. மனம் திரும்பவில்லை என்றால் துன்மார்க்கரின் முடிவோ அழிவு என்று படிக்கிறோம். ஆகவே நீதிமான்களாக வாழ ஆசைப்பட வேண்டும். நீதிமான்களாக வாழ விரும்ப வேண்டும். துஷ்டராக அல்ல, மிருக குணம் உள்ளவர்களாக அல்ல,
ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய நற்குணமாகிய நற்பண்பாகிய நீதியும் நியாயமும் செய்யக்கூடிய நற்பண்பு காணப்படும்படியாக உங்களுடைய குடும்பங்களிலே போதனைகள் காணப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? வாசித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து எடுத்துரைக்கும் போது இவ்விதமாக சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்களானால் நீங்களும் நீதியும் நியாயமும் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் சுயமாக எதையும் செய்யாதவர்களாய் இருப்பீர்கள். அனைத்தையும் தேவனுடைய கற்பனைகளை முன்வைத்து தேவனுடைய கற்பனைகளின்படியே சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை தேவனோடு சரியானதாக காணப்பட்டிருக்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையை நன்மையானதாக காண்பார். தேவனுடைய பார்வையிலே மேன்மையான ஆவிக்குரிய பலியை செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம் செய்வது எப்படி? வேத வசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக தான் உங்களுடைய கருத்திலே வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஜெபியுங்கள். கர்த்தாவே, நன்மை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணுகிறோம், நியாயத்தை தேடும்படியாக தீர்மானம் பண்ணுகிறோம், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கும்படியாக தீர்மானம் பண்ணுகிறோம். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் நாங்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு எங்களால் என்ற நன்மைகளை செய்யும்படியாக தீர்மானம் செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தரோடு உங்கள் வாழ்க்கையை சரியானதாக வேத வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக ஒப்புரவாவீர்களாக. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், யோசியா என்கிற மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கின தேவன், இயேசு கிறிஸ்துவை முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக்கின தேவன் உங்கள் குடும்பங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்படுவார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 133ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும் என்று சங்கீதக்காரர் ஜெபிப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே எங்கள் காலடிகள் நிலைவரப்படட்டும், ஒரு அநியாயமும் எங்களை ஆள ஒட்டாதிரும் என்று ஜெபிப்பீர்களாக. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சகல தேவன் எதிர்பார்க்கிற நீதியும் நியாயங்களும் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நீதி செய்வது என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நீதி செய்வது என்றால் ஒரு அம்சத்திலே கர்த்தருடைய சகல கட்டளைகளையும் கை கொண்டு ஜீவிப்பதுதான் நீதி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. வாசியங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. அப்படியானால் ஒரு அம்சத்திலே நீதி செய்கிறவருடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால் கர்த்தருடைய சகல கட்டளைகளையும் அவர்கள் கை கொண்டு ஜீவிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் கூட படித்து பாருங்கள்.
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவினுடைய வாழ்க்கையும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையும் எப்படி காணப்பட்டதாம்? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஒரு அம்சத்திலே நீதி செய்வது என்றால் என்ன என்பதை இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் கர்த்தருடைய சகல கட்டளைகளையும் கை கொண்டு ஜீவிப்பீர்களானால் அதுதான் நீதி செய்யக்கூடிய வாழ்க்கையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு அம்சத்திலே நீதி செய்வது என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் போது அது நீதியின் கிரியைகளாக காணப்படுகிறது. வாசியங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் நீதி செய்வது என்றால் ஒரு அம்சத்திலே கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு ஜீவிப்பதை காட்டுகிறது. இன்னொரு அம்சத்திலே நீதி செய்தல் என்றால் நீதியின் கிரியைகளை காட்டுகிறது, நன்மை செய்வதை காட்டுகிறது, தான தர்மம் செய்வதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பரிசுத்த பவுலும் கூட பிலிப்பியருக்கு எழுதும் போது இவ்விதமாக குறிப்பிடுவார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் பிலிப்பி சபைக்கு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் அதை படித்து அறிந்து கொள்கிறோம். இவைகள் எல்லாம் தான் நீதியின் பலிகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது சங்கீதம் 5ஆம் வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அப்படியானால் நீதியின் பலிகளை தேவ ஜனங்கள் செலுத்த வேண்டுமானால் ஒரு அம்சத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சகல கட்டளைகளையும் கை கொண்டு ஜீவிக்கக்கூடிய பாக்கியகரமான அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். மற்றொரு அம்சத்திலே அவர்கள் நீதியின் கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆம், பவுல் சாட்சி கொடுக்கிறார். தேவ ஜனங்கள் செய்த நற்கிரியைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்பாப்ரா தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்ட நன்மைகளை பெற்றபடியால் திருப்தி அடைந்திருப்பதாக சாட்சி கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக அந்த சகரியாவை போல, அந்த எலிசபெத்தை போல குற்றமற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக, பின்பு நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக ஜீவிப்பீர்களாக. அதுவே தேவனுடைய பார்வையிலே தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய மேன்மையான ஆவிக்குரிய பலியாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படி காணப்பட்டதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் எண்ணங்கள் காணப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. அந்த யோசியா என்கிற மனிதன் எப்படி நீதி நியாயங்களை செய்தபடியால் கர்த்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் நீதியும் நியாயம் செய்த ஒரு நன்மையுள்ள வாழ்க்கையாக காணப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. உங்களுடைய வாழ்க்கை அந்த சகரியாவை போல, எலிசபெத்தை போல குற்றமற்ற வாழ்க்கையாக கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் காத்து நடக்கக்கூடிய ஒரு ஜீவியமாக காணப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. பரிசுத்தவான்கள் உங்களை குறித்து சாட்சி பகரும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக காணப்படும்படியாக, நீங்கள் பரிபூர்ண நன்மையை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக, அது சுகந்த வாசனையான பலியாக காணப்படும்படியாக நீதியின் கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற திக்கற்ற பிள்ளைகளையும் உத்தம விதவைகளுக்கும்
உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக சரியாக வைத்து கொண்டதின் மூலமாக செய்யக்கூடிய சகல நன்மைகளையும் அவர்களுக்கு செய்து கர்த்தருடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியான போதனைகளினால் வழிநடத்தப்பட்டதாக காணப்படும்படியாக குடும்பங்களை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வீர்களாக. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நல்ல தீர்மானம் செய்வீர்களாக. ஆபிரகாமுக்கு தேவன் உரைத்த வாக்கு தத்தங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களிலேயும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக உங்கள் குடும்பத்தை தேவனுக்கு நேராக சரிப்படுத்துவீர்களாக. அப்பொழுது இன்றைக்கு நீங்கள் கேட்ட வசனங்களின்படி ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய நற்பண்பாகிய நீதியும் நியாயமும் செய்யக்கூடிய நற்பண்பு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பார்வையிலே உங்களுடைய ஜீவியமானது நன்மையானதாக காணப்படும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் காயினை பார்த்து கேட்டாரே. ஆம் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியமானது சரியான பலியின் மீது விசுவாசம் கொண்ட வாழ்க்கையாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியான பலியின் மீது விசுவாசம் கொண்ட வாழ்க்கையாக, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாகியிருக்கக்கூடிய நற்பண்பாகிய சகல கற்பனைகளையும் கை கொண்டு ஜீவிக்கக்கூடிய நற்பண்பும் குற்றமற்ற வாழ்க்கையும் நீதியின் கிரியைகளும் உண்டாயிருக்கும்படியாக தேவன் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் தேவன் தாமே மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் உம்மாலே மேன்மை அடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை காலை வேளையிலே தியானிக்கும்படியாக செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீதியும் நியாயமும் காணப்படும்படியாக, அதுவே நற்பண்பாக காணப்படும்படியாக கர்த்தர் நீர் கிருபை நல்கியருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே உம்முடைய வேத வசனங்களை தங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வைத்து சீர்தூக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தருளும். என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ அவர்கள் மனம் திரும்பி தேவனே உம்மோடு தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டதாக ஜீவியம் காணப்பட சரி செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, அதற்கேற்ற போதனைகள் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை நல்கியருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய ஜனங்கள் குற்றமற்றவர்களாக சகல வேத வசனங்களையும் கை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக வாழச் செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் நீதியின் கிரியைகள் உள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்தை நீர் காணும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து உமக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாயிருந்ததோ அப்படிப்பட்ட நம்பிக்கை உம்முடைய ஜனங்களை குறித்தும் உண்டாயிருக்க நீர் கிருபை நல்கியருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, திக்கற்ற பிள்ளைகளையும் உத்தம விதவைகளையும் ஆதரிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கிறவர்களாக உடைய ஜனங்கள் காணப்பட தேவனே நீர் கிருபை நல்கியருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குற்றமற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக பரிசுத்த ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட நீர் கிருபை நல்கியருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தலைமுறை தலைமுறையாக அந்த யோசுவா சொன்ன வேத வாக்கியங்களின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வாக்குத்தத்தம் கர்த்தாவே மெய்யான தேவ பக்திக்குரிய உடைய ஜனங்களுடைய குடும்பங்களிலே நிறைவேறக்கூடியதாக காணப்பட நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நன்மை செய்வதனால் மேன்மை உண்டு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இப்படியாக நீதியும் நியாயமும் உள்ள குடும்பங்களாக உடைய ஜனங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய கர்த்தாவே உம்முடைய பார்வையிலே மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை கொண்டதாக காணப்பட நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசுத்தம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசுத்தம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மை செய்வதனால் மேன்மையுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும்படியாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தினவர்களாக காணப்படும்படியாக பலிகளை பார்க்கிலும் அதிகமாக நியாயம் செய்து நீதி செய்கிறவர்களாக சகல வேத வசனங்களையும் தேவனுடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு குற்றமற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக நீதியின் கிரியையுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக பரிசுத்தவான்களும் உங்களுடைய நீதியின் கிரியைகள் மூலமாக திருப்தி அடைந்து வாழ்கிறவர்களாக காணப்படும்படியாக உத்தம விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் கூட நீதியின் கிரியைகளினாலே அவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கை காணப்படும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.